வணக்கம். இது கரு டிவி. நான் உங்கள் கரு ஜெயஸ் மணிமாறன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 2026ஆம் ஆண்டிற்கான நிதி ஆயோக் கூட்டம் டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையில் நடந்துருச்சு. இந்த மோடி தலைமையில் நடந்த இந்த கூட்டத்தில் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அங்கே போய் கலந்திருந்தப்ப அவர் என்ன பேசினாருங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துருவோம். ஆனால் இந்தியாவிலேயே பொருளாதார முன்னேற்றத்தில் தமிழ்நாடு 2வது இடத்தில் இருப்பதாகவும், பெண்களின் பாதுகாப்பு, பெண்களின் கல்வி வளர்ச்சி இதில் தமிழ்நாடு சிறந்து விளங்குவதாகவும் சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் தொழிற்சாலையில் வேலை செய்கிற பெண்களில் 42% பெண்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களாக இருக்கிறாங்கன்னு தமிழக பெண்களுடைய பெருமையை இங்கே பேசியிருக்காரு. இந்த இடத்துல தான் நம்ம ஒன்று யோசிக்கணும். என்ன யோசிக்கணும் அப்படின்னா, தேர்தலுக்கு முன்னாடி இதே ஜோசப் விஜய் அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னா, தமிழ்நாடு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலமாக திகழுது, இங்கே கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, பெண்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியா இருக்குதுன்னு மேடைக்கு மேடை முழங்கி அவருடைய தொண்டை தண்ணி வட்ட முழங்கி கொண்டிருந்தார். ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு அப்படியே மாறி என்ன சொல்றாரு அப்படின்னா, தமிழ்நாடு பெண்கள் பாதுகாப்புல சிறந்து விளங்குது, பெண்களுடைய கல்வி இங்க சிறந்து இருக்குது, பொருளாதாரத்துல தமிழ்நாடு சிறந்து விளங்குது, 10 லட்சம் கோடி கடனை திமுக அரசு என்னுடைய தலையில் சுமத்தி இருக்கிறது அப்படின்னு எப்ப சொன்னாரு? தேர்தலுக்கு முன்னாடி மேடையா சொன்னாரு. தமிழ்நாட்டு முதல்வராக ஜோசப் விஜய் பதவி ஏற்றதுக்கு அப்புறம் அங்கேயே அதை சொன்னாரு, என் தலையில 10 லட்சம் கோடியே கடனா வச்சுட்டு போயிருக்காங்க, அதனால நான் சொன்ன திட்டங்களை நிறைவேற்றுறதுக்கு கொஞ்சம் கால அவகாசம் ஆகும் அப்படின்னு சொன்னார். இன்னொரு விஷயம், அதே பதவியேற்பு மேடையில் அவர் சொன்னார், விரைவில் தமிழக பொருளாதாரத்தை பற்றி வெள்ளை அறிக்கை வெளியிடுவேன் அப்படின்னு விஜய் அவர்கள் பேசினார். இந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் அவர் பேசின சாதனைகளை செய்தது யாரு? தாவேக அரசு அப்படின்னு தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த நண்பர்கள் இன்னைக்கு நினைச்சிட்டு இருப்பாங்க. அதுக்குதான் எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னாரு, நாங்கள் செய்த திட்டங்களை டெல்லியில போய் ஸ்டிக்கர் ஒட்டி வந்திருக்கீங்க அப்படின்னாரு. அவர் எதிர்கட்சி தலைவர் அவருடைய பார்வையில் அதை சொல்றாரு. என்னோட பார்வையில ஒரு வெள்ளை அறிக்கையை வெளியிட்டு வந்திருக்காரு. வெள்ளை அறிக்கைங்கிறது என்ன? பாரபட்சம் பார்க்காம உண்மையை மட்டுமே பேசுறது தான் வெள்ளை அறிக்கை. அந்த உண்மையை மட்டும் நிதி ஆயோக் கூட்டத்தில் அவரே பேசிட்டு வந்திருக்காரு. நீங்க பதவியேற்பு விழால 10 லட்சம் கோடி கடன் சுமையை தலையில சுமத்தி வச்சுட்டு போயிருக்காங்கன்னு சொன்னீங்க. இந்த ஒரு மாத தமிழக வெற்றி கழக ஆட்சியில அந்த 10 லட்சம் கடன் சுமை இன்னைக்கு தவிர்க்கப்பட்டுதா? தேர்தல் பிரச்சாரம் பண்ணும்போது பெண்களின் பாதுகாப்பு இங்க கேள்விக்குறியா இருந்துச்சு. நீங்க தேர்தல் முடிஞ்சு பதவியேற்றது பிறகு பெண்களின் பாதுகாப்பு சிறப்பா விளங்குதுன்னா, இந்த ஒரு மாதத்துல நீங்க பெண்களின் பாதுகாப்பை சிறந்து விளங்குறதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணிட்டீங்களா? உங்க கட்சியில சார்ந்தவர் இன்னைக்கு சேலத்துல மணிகண்டன் ஒருத்தர் பெண்கள் ஆபாச படம் எடுத்து 800 வீடியோக்கள் அந்த மணிகண்டன் அவர்கள் வைத்திருந்தாரு அப்படின்னு பாதிக்கப்பட்ட பெண் ஒரு வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. இன்னொன்னு, இங்க கிண்டி பக்கத்துல ஒரு கணவன் இல்லாத ஒரு பெண்ணை ஏமாற்றி அவருக்கு ஆபாச மெசேஜ்களை அனுப்பி அவர் வீட்டுல உள்ள அராஜகம் பண்ணியிருக்காரு. அப்புறம் அந்த பெண் கத்தி கூப்பாடு போட்டோன்னே அக்கம் பக்கத்தில் வந்தவங்களாம் அடிச்சு விரட்டிருக்காங்க. தாவேக்காரர்களே இன்னைக்கு பெண்களின் பாதுகாப்புக்கு கேள்விக்குறியா மாறி இருக்காங்கிறதா உண்மையான நிலவரம். ஒரு மாதத்துக்கு முன்னாடி இருந்த பொருளாதாரத்தை நீங்க சீர்படுத்தவில்லை. ஒரு மாதத்துக்கு முன்னால் நீங்க வச்ச குற்றச்சாட்டுகள் தவறு அப்படிங்கிறத நீங்களே வெள்ளை அறிக்கையா அங்க சொல்லியிருக்கீங்க. அப்படின்னா உங்களுடைய வெள்ளை அறிக்கையை நாங்கள் வரவேற்கிறோம். ஆனா அவர்கள் செய்ததை நீங்க செய்தது போல ஏதோ படித்திருக்கீங்க அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. உண்மை நிலவரம் என்ன அப்படின்னா, அவருக்கு வழக்கமா தேர்தல் மேடைகள் எல்லாம் பேசுவாங்களே, இப்போட மேடையில் பேசினால நல்லா வாயில வந்துடும்லாம் பேசினார்ல, அப்படி சொல்லி டைலாக் எழுதி தரவர் இந்த டைலாக் எழுதி தரல. அப்படி அவர் எழுதி கொடுத்திருந்தா இங்கேயும் பொய்யும் புரட்டும் கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கும். ஆனா இன்னைக்கு எழுதி கொடுத்தது தமிழக அரசு. தமிழக அரசுங்கிறது 5 வருடங்களுக்கு ஒரு முறை மாறலாம். இன்னைக்கு ஜோசப் விஜய் இருக்கலாம், நாளைக்கு மு.க. ஸ்டாலின் இருக்கலாம், அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கலாம், யாரெல்லாம் மாறி மாறி வரலாம். ஆனால் தமிழக அரசுங்கிறது ஒரு நிலையான ஒரு அரசு. ஓகேங்களா? இவர்கள் தலைமையில் அந்த அரசு இயங்கும். அப்போ அந்த அரசை வழிநடத்துவதற்கு IAS அதிகாரிகள் இருக்கிறாங்க. தமிழக அரசு IAS அதிகாரிகள் இங்க என்ன இருக்குங்கிற உண்மை நிலவரத்தை உங்களுக்கு எழுதி கொடுத்துருக்காங்க. அந்த உண்மை நிலவரத்தை வழக்கம் போல நீங்க படித்து பார்க்க மாட்டீங்க. பேப்பரை எடுத்து அந்த மேடையில படிக்கும் பொழுதுதான் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஆனால் தப்பி தவறி உங்கள் வாயிலிருந்து ஒரு நல்ல விஷயம் வந்திருக்கிறது. திமுக மீது என்னென்ன குற்றச்சாட்டுகள் வைத்தீர்களோ அதெல்லாம் தவறு, அதெல்லாம் இல்லை, திமுக நல்ல ஆட்சி செய்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு வெள்ளை அறிக்கையை நிதி ஆயோக் கூட்டத்தில் வெளியிட்ட இன்றைய முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு ஒரு சாமானியனாக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.